Hi guys, I'm Rajkumar. I am freelancer. Today பார்க்க போகிற வீடியோஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கூகுள் ஆட்சன்ஸில் இருந்து நம்மளால் மணி மேக் பண்ண முடியுமா பண்ண முடியாதா ஓகேங்களா. ஸோ ஒரு பிகினராக இருந்து உங்களுக்கு வரக்கூடிய எல்லா கொஸ்டினுக்கான பதில் இந்த வீடியோவில் கிடச்சிரும். தென் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் டில் எண்டு வரைக்கும் பாருங்கள் சரிங்களா. சரி, நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டைம் பாருங்கள், கரெக்டாக 10:36 ஆகுது. தென் நான் உங்களுக்கு என்னுடைய இந்த பர்டிகுலர் ரிப்போர்ட் இருக்கு இல்லையா, இது நிறைய பேர் ஃபேக்காக ஒரிஜினல் சொல்லிட்டு கேட்குறீங்க. நான் உங்களுக்கு பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன், தெரியுதுங்களா. ஸோ உங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய எல்லா ரிப்போர்ட்டுமே 100% ஒரிஜினல் ரிப்போர்ட்டுன்றது இது மூலிமா உங்களால் ஓரளவுக்கு கிளாரிஃபிகேஷன் கிடச்சிரும்னு நான் நினைக்கிறேன். பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணி காட்டுறேன் இல்லையா, அதனால சொல்கிறேன் சரியா. சரி, இப்போ நம்ம டேரெக்டாக நம்மளுடைய டாபிக் உள்ள போயிடலாம். தென் பிகினர் யாராச்சும் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு இன்றைக்கி இல்லைனாலும் ஃப்யூச்சரில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே ரெவன்யூ எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னா 0.6 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு சரியா. தென் நெக்ஸ்ட் டே, அதாவது நேற்றுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 0.11 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. லாஸ்ட் 7 டேஸில் 0.64 சென்ட்ஸ் கிடச்சிருக்கு. திஸ் மந்தில் ஓவரால் எவ்வளோ இருக்குது அப்படின்னா $1.89 ஓகேங்களா. தென் பேலன்ஸ் செக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 00 இருக்குது, லாஸ்ட் பேமெண்ட்டு 00 இருக்குது சரிங்களா. தென் பிகினர் ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனல் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். அதாவது டெய்லி ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும், பட் ஆனால் நான் சொல்கிறேன், டிசம்பர் 1ஆம் தேதியிலிருந்து 2024 டிசம்பர் 1ஆம் தேதி நம்ம புதுசாக ஒரு விதமான எக்ஸ்பெரிமெண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா, ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் கூகுள் ஆட்சன்ஸில் மானிட்டேஷன் வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு எப்படி ரெவன்யூ இருக்கும், அது எப்படி நம்ம ஒரு சென்டில், அதாவது ப்ராஜெக்டே ஒரு சென்டில் ஆரம்பித்து ஃபார் மந்த்துக்கு $1000 விதத்தில் நம்ம ஏர்ன் பண்ணணும் சரிங்களா. ஸோ அதுக்கு நம்ம எப்படிலாம் ஒர்க் பண்ணணுன்றதுக்காக தான் நம்ம ஒரு டீட்டெயில்டாக அண்ட் கிளியர் கட்டான ஒரு வீடியோவாக ஒரு லாங் டைம் ஃபோக்கஸில், அதாவது 1 இயர்க்குள்ளே நம்ம ஃபார் மந்த்துக்கு $1000 ஏர்ன் பண்ணி ஆகணும் சரிங்களா. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை நான் டே டு டேட்டில் ஒரு சென்டில் ஆரம்பித்து ஞாபகம் நம்ம ஓவராலாக ஒரு 22 நாள் நம்ம கிராஸ் பண்ணிட்டோம் கூகுள் ஆட்சன்ஸில். 22 நாளில் நமக்கு ஓவரால் எவ்வளோ தெரியுமா வந்திருக்கு, $1.89 நம்ம ஏர்ன் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ திஸ் மந்தில் இருக்கு இல்லையா, இந்த செக்ஷனில் இங்கே சொல்லிகிட்டு இருக்கேன். அதனால் ஒரு பிகினர் ஃபஸ்ட் டைம் நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமையோ ஓகேங்களா, நீங்கள் பிளாகில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, அல்லது வேர்ட் ப்ரெஸில் ஒர்க் பண்ணியிருந்தாலும் சரி, இல்லை இதுக்கு மேலே நீங்கள் உள்ள என்ட்ரி ஆனாலுமே சரி, உங்களுக்கு இது போல் தான் இனிஷியலாக ரெவன்யூன்றது வரும் ஓகேங்களா. மற்றவங்க சொல்லுவாங்க, எனக்கு ஒரு மானிட்டேஷன் ஆன உடனே $10 வந்துச்சு, $30 வந்துச்சு, அதெல்லாம் சும்மா கதை நண்பா. நமக்கு என்ன தான் ஹை குவாலிட்டி டிராஃபிக்கே உள்ளே வந்தாலுமே இனிஷியலாக இப்படி தான் இருக்குன்றது தெரிஞ்சுக்குங்க சரியா. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நமக்கு டுடே டாலர் 0.06 சென்ட்ஸ் வந்திருக்கு இல்லையா, அது இந்தியன் கரன்சிக்கு நீங்கள் கன்வெர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு $5 3 அந்த மாதிரி ரேஞ்சுக்கு, அதாவது மினிமமாக இவ்வளோ தான் வந்திருக்கும், $10 கூட கிடையாது, இவ்வளோ தான் வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இனிஷியலில் நமக்கு எவ்வளோ வருதோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும் விடுங்க, நமக்கு அது கரெக்டாக நம்ம ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா 1 இயருக்கு அப்புறம் வருன்றது தான் இதனுடைய ப்ராஜெக்டே ஓகேவா. ஸோ 1 இயருக்கு அப்புறம் நம்ம ஃபார் மந்த்துக்கே $5000 நம்ம ஏர்ன் பண்ணுவோம். அன்றைக்கி ரேஞ்சுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் கஷ்டப்பட்டதுக்கான எல்லா ரிசல்ட்டுமே ஃப்யூச்சரில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். புரியுதுங்களா நான் என்ன சொல்ல வரேன்னு. ஸோ யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கான எஃபெக்ட் நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் போடணும். அதாவது அது எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, நம்ம எஃபெக்ட் போட்டுட்டு ரிசல்ட் எதிர்பார்த்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை நண்பா. எஃபெக்ட் போடாதவே நீங்கள் ரிசல்ட் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னும் போது யாரும் அது ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா. அதே போல் தான் அந்த வெப்சைட்டுமே, நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு யூசர்ஸ் ஆட் கொடுக்குறாங்க தேர்ட் பார்ட்டி நெட்வொர்க் அப்படின்னும் போது அதுக்கான பிட்ரேட் ஒன்று இருக்குது ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோமோ அதை பொறுத்து தான் நமக்கான ஆட்ஸுமே ஷோ பண்ணுவாங்க நம்ம வெப்சைட்டில். ஸோ அது போல் தான் நமக்கு கரெக்டான ஒரு கீவேர்ட்ஸ் அண்ட் கரெக்டான ஒரு கண்ட்ரி டைரக்ட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கான ரிசல்ட்டே வேறு லெவலில் கிடச்சிரும் சரியா. சரி, கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்தவரைக்கும் நமக்கு எதுக்கு ரெவன்யூ கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கூகுள் ஆட்சன்ஸ்ன்றது ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனி சரிங்களா. ஸோ நம்ம வெப்சைட்டில், அதாவது நீங்கள் யூடியூப் சேனலாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இடையில விளம்பரம் ஆட்ஸில் ஷோ பண்ணுறாங்களே, அது போல தான் வெப்சைட்டுக்கு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் யூடியூப்பில் வீடியோவாக க்ரியேட் பண்ணி போடுவாங்க. ஆனால் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஆர்டிக்கலாக ரைட் பண்ணி போடணும் ஓகேங்களா. ஏதாவது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு கார் இருக்குன்னா அந்த கார் எப்படி, எவ்வளோ சிசி, எவ்வளோ பவர், எவ்வளோ ஆர்பிஎம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில்டாக அந்த கிளியர் கட்டாக எழுதுறோம் இல்லையா, அதுபோல் தான். தென் இது நம்ம ரைட்டிங் ஃபார்மேட் எழுதும் போது நமக்கு மானிட்டேஷன்றது ஒரு எலிஜிபிள் ஆகும். அது எப்போ ஆகும்னா நம்ம வெப்சைட்டுக்கு ஒரு டே டு டேட்டில் ஒரு 1000 பேர் ஓகேங்களா, இது போல் வரும்போது நமக்கு அந்த மானிட்டேஷன்றது ஒரு எலிஜிபிள் உள்ள போகும். அப்போ நமக்கு இந்த ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகும் சரிங்களா.
சரி, இப்போது கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி நமக்கு மானிட்டேஷன்றது ஒரு எலிஜிபிள்ன்றது ஒரு அளவுக்கு ஒரு சின்ன கிளாரிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா, கூகுள் ஆட்சன்ஸ்லேருந்து நமக்கு எப்படி ரெவன்யூ வரும், எந்த அளவுக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, அது லிமிட்லாம் கிடையாது நண்பா. நமக்கு இனிஷியலில் ரொம்பவே கம்மியான அமௌண்ட்டு தான் வரும். $1 அதாவது 10 சென்ட் 5 சென்ட் இப்படி தான் வருமா தவிர ஹையாக நம்மளால் எதிர்பார்க்க முடியாது. பட் ஆனால் ஒன் டேயில் ஒன்றரை டேயில் வந்து பாருங்கள், எனக்கு இன்றைக்கி வந்து என்னுடைய வெப்சைட்டுக்கு ஓவராலாக ஒரு 605 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா? அதாவது டே 1லேருந்து இன்னி வரைக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும் நம்ம வெப்சைட்டுக்கு வரக்கூடிய டிராஃபிக் எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு போய்கிட்டு இருக்குதுன்னு. அது வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணவங்க கண்டிப்பாக வந்து புரிஞ்சுப்பாங்க. ஓகே, நம்ம கரெக்டாக ஒர்க் பண்ணுறோமா, ஒர்க் பண்ணாமல் சும்மா நம்ம பேருக்குன்னு வீடியோ கொடுத்துட்ருக்கோமான்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம வெப்சைட்டுக்கு 605 பேர் வந்ததால் நமக்கு இந்த 0.6 சென்ட்ஸ் வந்திருக்கானா கிடையாது. ஓகேவா? கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எதுக்கு ரெவன்யூ வருது, நமக்கு ஆடு கிளிக் நடந்தால் தான் ரெவன்யூ வருன்றது நம்ம பல வீடியோவில் சொல்லியிருக்கோம், தெரிஞ்சுக்கோங்க. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் பேஜ் வியூஸ்க்கு இம்ப்ரெஷனுக்குலாம் ரெவன்யூன்றது ஒன்று நமக்கு ஜென்ரேட் ஆகாது. எதுக்கு தெரியுமா ரெவன்யூ ஜென்ரேட் ஆகும்? நமக்கு வெப்சைட்டுக்கு வந்து ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் ஒருத்தர் வந்து ஆடு கிளிக் பண்ணுறாரு அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஆடு கிளிக் நடக்குது இல்லையா? ஸோ அதுக்கு தான் நமக்கு வந்து ரெவன்யூன்றது ஒன்று ஜென்ரேட் ஆகும். ஸோ தெரிஞ்சுக்குங்க. ஸோ என்னோடய வெப்சைட்டுக்கு 605 பேர் வந்திருக்காங்க. அதில் 3 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் நமக்கு ஓவராலாக கிட்டத்தட்ட ஒரு 0.6 சென்ட்ஸ் இன்றைக்கி. ஓகேங்களா? கரெக்டாக 10:41 ஆகுது. இந்த டைமுக்கு வந்து நமக்கு வந்து கிடச்சிருக்கு. சரியா? ஸோ அப்போ ப்ரோ நமக்கு எவ்வளோ பேர் வராங்கன்றது முக்கியம் இல்லையா? அப்போ எத்தனை ஆடு கிளிக் நடக்குதுன்றது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுலேயும் ஒரு ட்விஸ்ட் இருக்குது நண்பா. கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 250 பேஜுக்கு 2 ஆடு கிளிக் நடக்கலாம். அப்படி நடக்குது அப்படின்னா 0.8% வந்து உங்களுக்கு பேஜ் சிடிஆர் இருக்கும். ஏன் இந்த இடத்துல இப்படி சொல்கிறோம் அப்படின்னா, எப்போயுமே பேஜ் சிடிஆர் இங்கே பாருங்கள், எனக்கு எவ்வளோ இருக்குது, 0.50% இருக்கா. இந்த இடத்த நமக்கு பேஜ் சிடிஆர் எப்போயுமே 10க்கு மேலே போகக்கூடாது. 10க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆட் லிமிட் விடும். அப்படி இல்லைனா ஒரே யூசர் மல்டிபிள் டைம் வந்தாலுமே ஆட் லிமிட் வரும். எக்ஸாம்பிள் எடுத்துகிட்டா இப்போ நிறைய பேர் வந்து டெலகிராம் சேனல் ரன் பண்ணுறாங்க, தென் இன்ஸ்டாகிராமு, இது போக யூடியூப்பு, தென் சோஷியல் மீடியா டிராஃபிக், ஃபேஸ்புக், இது போல் சொல்லிக்கிட்டே போகலாம் இல்லையா? அதுலேருந்து ஒரே ஆடியன்ஸ் திருப்பி நம்ம வெப்சைட்டுக்கு ஏதோ ஒரு ரீசனுக்காக வந்துகிட்டே இருந்தாலுமே ஆட் லிமிட்டுக்குள்ளே நம்ம வெப்சைட் வந்து போயிடும். புரியுதுங்களா? ஸோ அப்போது ஆட்டோமேட்டிக்காகவே அவங்களுக்கே தெரியாத பாப்அப் ஆட்ஸ் வந்து கிளிக் பண்ணிவிடுவாங்க. அதாவது நம்ம டக்குன்னு ஒரு ஆர்டிகல் ஓப்பன் பண்ணும்போது சடனாக வந்து ஒரு ஆட் வந்து ஷோ பண்ணிவிட்டு அதை நமக்கு கட் பண்ணி ஸ்கிப் பண்ணிட்டு போவோம் இல்லையா? அதுபோல் ஆட்ஸ் வந்து தெரிஞ்சே தெரியாமல் கிளிக் பண்ணும்போது அப்போது கிளிக்கோடைய கவுண்ட் வந்து அதிகமாகிடும். புரியுதுங்களா? அப்போ ஈஸியான்ற இந்த பேஜ் சிடிஆர் 10 வந்து கிராஸ் ஆகி போயிடும். ஸோ இது போலெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும் அப்படின்னும்போது நல்ல ஹை குவாலிட்டி டிராஃபிக் தேவை. சரியா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய வெப்சைட்டுக்கு இன்றைக்கி 0.6 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, 605 பேர் வந்திருக்காங்க. அதில் 3 பேர் ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 3 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.6 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் எஸ்டே 0.14 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசனுமே உங்களுக்கு வந்து நான் பேஜ் வந்து எஸ்டே ஸ்விட்ச் பண்ணி காட்டுற பாருங்க. நேற்றுக்கு 720 பேர் வந்திருக்காங்க. ஆவரேஜாக 1620 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. தென் நேற்றுக்கு 0.14 சென்ட்ஸ் வந்ததுக்கான ரீசன் என்னென்னா, இந்த கண்ட்ரிஸ் வந்து உங்களுக்கு வச்சு காட்டுற பாருங்கள். நேற்றுக்கு வந்து இந்தியா, ஓமன், ஸ்ரீலங்கா, தென் பாகிஸ்தான், யுனைடெட் ஸ்டேட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா, அதாவது ஜஸ்ட் ஃபார் டிராஃபிக் வந்திருந்தாலுமே இந்தியாவில் தான் நமக்கு வரக்கூடிய டிராஃபிக் அதிகமாக வந்திருக்கு. 702 பேர் வந்திருக்காங்க. அதில் 5 பேர் வந்து ஆடு கிளிக் பண்ணியிருக்காங்க. 5 பேர் ஆடு கிளிக் பண்ணதால் 0.10 சென்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. தென் இங்கே பாருங்கள், சிபிசி ஒரு கிளிக்கு 2 சென்ட்ஸ்னா 2 10 அப்படின்னா 10 சென்ட்ஸ் கரெக்டாக இருக்கா அப்படின்னா, இந்த பேஜ் ஆர்பிஎம் சிபிசி என்னன்றதை நான் இப்போ சொல்கிறேன். பேஜ் ஆர்பிஎம்னா ஒரு யூசர் வந்து தெரிஞ்சோ தெரியாமல் நமக்கு வெப்சைட்டில் வரக்கூடிய ஆடை வந்து கிளிக் பண்ணுறாங்கன்னா, ஆக்சுவலி இன்றைக்கி வந்து 0.6 சென்ட்ஸ் வந்துருக்கு இல்லையா? ஆனால் அங்கே பேஜ் ஆர்பிஎம் பாருங்கள் 0.14 சென்ட்ஸ் இருக்குது. அப்போனா ஒரு ஆடு கிளிக் நடந்தால் 0.14 சென்ட்ஸ் வந்து கிடைக்க வேண்டிய இடத்த கீழே பாருங்கள் சிபிசி எவ்வளோ இருக்குது, நமக்கு 0.2 சென்ட்ஸ் இருக்குது. அப்படின்னா ஒரு ஆடு கிளிக்கு நமக்கு 2 சென்ட்ஸ் விதத்தில் கிடைக்கிது. அப்போனா நமக்கு எவ்வளோ கிளிக் நடந்திருக்கு, 3 கிளிக் நடந்திருக்கு. அப்போது 6 சென்ட் கரெக்டாக வந்துருக்குங்களா? ஸோ இது போல தான் நம்ம நடக்கும். இந்த பேஜ் ஆர்பிஎம் எக்ஸாம்பிளுக்கு ஒரு $1000 இருக்குது, சிபிசி ஒரு $800 இருக்குன்னா ஒரே கிளிக்கு $800 கிடைக்கும். பேஜ் ஆர்பிஎம் வந்து $3000 இருக்குது, சிபிசி $1000 இருக்குன்னா ஒரு கிளிக்கு $1000 கிடைக்கும்னா கண்டிப்பாக கிடைக்கும். கூகுள் ஆட்சன்ஸில் மட்டும்தான் இப்படி கிடைக்குமா தவிர வேறு எந்த நெட்வொர்க்லேயும் உங்களுக்கு இந்த அளவுக்கு கிடைக்காது. அண்டு பேங்க் டு பேங்க் ட்ரான்ஸ்ஃபர் 100% ட்ரஸ்டபுளாக மணி மேக் பண்ணக்கூடிய ஒரே டிபார்ட்மெண்ட் கூகுள் ஆட்சன்ஸ் ஃபார் ஒன்லி. புரியுதுங்களா? சரி, இப்போது பேஜ் ஆர்பிஎம் எதை பொறுத்து வருது அப்படின்னா, நம்ம என்ன கீவேர்ட்ஸ் ஒர்க் பண்ணுறோம். இப்போ நான் வந்து ஃபுல் டைம் கண்ட்ரி டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா, யுனைடெட் கிங்டம், ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், ஃப்ரான்ஸ், கத்தார், ஜெர்மனி, இதுபோல் எந்த கண்ட்ரி டார்கெட் பண்ணாலும் ஒவ்வொரு டயர் ஒன் கண்ட்ரிக்குமே ஒரு பிட் ரேட் இருக்குது. சரிங்களா? ஆனால் நம்ம இனிஷியல் வந்து நம்ம என்ன ஒர்க் பண்ணுறோம், இந்தியாவை பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறோம். இந்த இடத்த கண்ட்ரிஸில் உங்களுக்கு ஸ்விட்ச் பண்ணி காட்டுற இந்த இடத்த பாருங்கள். நான் இந்தியா
பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறதால எனக்கு ஓவரால் 603 பேருமே இந்தியாவில் தான் வந்திருக்காங்க. தென் அது போக பாகிஸ்தான்லேருந்து பார்த்தாச்சுன்னா ஒரு 2 பேஜஸ் தான் வந்திருக்கு. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்? நம்ம வந்து அதாவது இது ஏன் நான் இந்த இடத்த நான் தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து இங்கிலீஷ்ன்றது இனிஷியல் ஸ்டேஜில் வராது இல்லையா? ஸோ உங்களுக்கு எந்த நிச்சயத்தில் பிடிக்குதோ இந்தியா பேஸ் பண்ணி ஒர்க் பண்ணால் கூட பரவாயில்ல. நம்ம வெப்சைட்டுக்கு குவாலிட்டியாக 1000 பேர் உங்களால் ஸ்டாண்டர்டாக வர வைக்க முடியுது உங்களுடைய ஆர்டிக்கலால் அப்படின்னா, அப்போது இதோட என்ன பிளாகில் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? ஸோ நம்ம இனிஷியலில் நமக்கான ஆடியன்ஸ் நாம் தான் பில்டு பண்ணணும். அது நமக்கு தமிழில் போட்டால் கூட பரவாயில்ல. நமக்கான ஆடியன்ஸ் ஸ்டாண்டர்டாக வராங்கன்னும் போது அது ஒன் ஆஃப் த பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கும் ஃப்யூச்சரில். சரிங்களா? ஸோ இந்தியாவிலேருந்து நம்ம எவ்வளோ தான் பார்த்து வேலை செஞ்சாலுமே ரெவன்யூன்றது ஒன்று வராது நண்பா. உண்மை இதுதான். ஏன்னா ஆட்சன்ஸ் சம்மந்தமாக நான் 1000+ வீடியோஸ்க்கு மேலே நான் கொடுத்துருக்கேன் ஆல்ரெடி. என்னோட வெப்சைட் MrFool.com ஓகேங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பர் மந்த்துக்கு $1,500 மேலே நான் ஆல்ரெடி எடுத்தும் காமிச்சிருக்கேன். எதாவது எப்படி சொல்கிறது, டேக்கு $100 எடுத்து காமிச்சிருக்கேன், ஃபார் டேக்கு $500 எடுத்து காமிச்சிருக்கேன். இது கூட சொல்லிக்கிட்டே போகலாம். பட் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஆட்சன்ஸ் அக்கௌண்ட் இப்படி தான் இருக்கும். இதுதான் உண்மையும் கூட. சரிங்களா? அது இல்லாமல் நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த ரிப்போர்ட் 100% வந்து அதாவது எப்படி சொல்கிறது, ஃபியூர் ஆர்கானிக் டிராஃபிக்கால் வரக்கூடிய இந்த ரெவன்யூ இது ஃபுல்லாகவே. சரிங்களா? 1% கூட சோஷியல் மீடியா டிராஃபிக்ன்றது கிடையாது. புரியுதுங்களா? ஸோ அதனால் இப்படி தான் இருக்கும். நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட டிராஃபிக்லாம் இருக்கும், டெலகிராம் இது மாதிரி சொல்லிட்டு சோஷியல் மீடியா டிராஃபிக் அனுப்பிச்சு நீங்கள் ரெவன்யூ அதிகமாக பார்ப்பீங்க. பட் ஆனால் நம்ம வந்து ஒரு 100% ஜென்யூனான டிராஃபிக்னால் இப்படி தான் இருக்கும் ரிசல்ட்டுன்றது உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன். எந்த அளவுக்கு இது உங்களுக்கு புரியுதுன்றது நீங்கள் தான் அதை பார்த்துக்கணும். சரியா? சரி, அடுத்ததாக இம்ப்ரெஷன் வந்து பார்த்தீங்கன்னா 999 இருக்குது. சரிங்களா? தென் இப்போ டைம் 10:46 ஆகுது. இப்போது ஒன் டைம் நான் இந்த பேஜ் ரிஃப்ரெஷ் பண்ணலாமே, ஏன்னா இன்டர்நெட் இஷ்யூஸாக இருக்குது. சரி, வெயிட் பண்ணுங்கள், வந்துடும். ஓகே, வந்துருச்சா? நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? இப்போ 999 பேஜஸ் இருக்கா? தென் கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸாக்டிங்காக 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து நமக்கு எவ்வளோ பேஜ் வருது, எவ்வளோ ஆடு கிளிக் நடக்குது, எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் ஆகுது, எவ்வளோ இம்ப்ரெஷன் வருதுன்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு டுடேவில் இருக்கக்கூடிய அமௌண்ட்டில் எஸ்டேக்கு எப்படி மூவ் ஆகுது, தென் அது லாஸ்ட் 7 டேஸ்க்கு எப்படி ஆகிடாதுன்னு சொல்லிட்டு அது ஸ்டார்டிங் 10 நாளே நான் அதை பற்றி வீடியோ போட்டுட்டேன். தென் இப்போ வந்து ஷார்ட்டாக முடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நான் வீடியோ வந்து ஷார்ட் பண்ணிட்டேன். ரீசன் என்ன அப்படின்னா, $1 கம்மியாக வருது இல்லையா? அதனால இப்போதைக்கு நம்ம ஷார்ட்டாக போடலாம். இதுவே ஒரு நாளைக்கு $10 $30 வரும்போது அது இன்னுமே கிளியர் கட்டான ஒரு இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு வந்து அப்போ நான் வந்து கொடுப்பேன். சரிங்களா? சரி, தென் இந்த இடத்த பார்த்திங்க அப்படின்னா இம்ப்ரெஷன் மூலிமா ரெவன்யூ வராது. இம்ப்ரெஷன் எதனால் வருதுன்னா, இப்போ என்னோடய வெப்சைட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 605 பேர் வந்திருக்காங்களே, அவங்க எவ்வளோ நேரம் நம்ம வெப்சைட்டுக்குள்ளே வந்தாங்க? 1 நிமிஷம் இருந்தாங்களா, 5 நிமிஷம் இருந்தாங்களா, 10 நிமிஷம் இருந்தாங்களா, எவ்வளோ நேரம் இருக்கிறாங்களோ அதை பொறுத்து இந்த இம்ப்ரெஷன் வந்து கவுண்டிங் ஆகும். சரிங்களா? கூகுள் ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷனுக்கு வந்து ரெவன்யூன்றது ஜென்ரேட் ஆகாது. அதுவே நீங்கள் கூகுள் ஆட்சன்ஸ் மானிட்டேஷன் வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் ஆட் மேனேஜர். ஓகேங்களா? ஆட் மேனேஜர்ன்றது இதனோட அடுத்த லெவல். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆட் மேனேஜர் தான், அதுக்கப்புறம் தான் ஆட்சன்ஸ் இப்படி வரும். ஓகேவா? ஸோ அங்கே ECPM. ஓகேங்களா? ECPMனா இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுப்பாங்க ஆட் மேனேஜரில். இது ADXன்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுத்த டிபார்ட்மெண்ட்டில் தனி, ஆட்சன்ஸில் இம்ப்ரெஷனுக்கு ரெவன்யூ கொடுக்க மாட்டாங்க. புரியுதுங்களா? ஸோ அடுத்தது பேஜ் CTR வந்து பார்த்தீங்கன்னா எப்பயும் 10க்கு மேலே போகாத மாதிரி பார்த்துங்க. 10க்கு மேலே படிச்சுன்னா இஷ்யூஸ் வந்துடும். தென் நீங்கள் நமக்கு வந்திருக்கக்கூடிய மொத்த டிராஃபிக்குமே இந்தியாவில் தான் வந்திருக்கு. இன்றைக்கெல்லாம் நீங்கள் எல்லாம் ரெகுலராக பார்த்துருந்தாலே உங்களுக்கு தெரியும். சரியா? ஸோ 3 ஆட் கிளிக் நடந்திருக்கு. 3 ஆட் கிளிக்கு 0 ஆசன்ஸ் வந்து கிடச்சிருக்கு. சரியா? தென் இந்த லாஸ்ட் 7 டேஸ்க்கு கிராஃப் டீட்டெயில் பார்க்குறீங்க, டே டு டேட்டில் பார்க்குறவங்களுக்கு உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடச்சிருக்கும். தென் இது மேனுவலாக நம்ம ஒரு ஆடு வச்சுருக்கோம், ரெஸ்பான்சிவ் ஆடு. தென் அதுக்கு ஒரு நேம், அதுக்கு ஓவரால் ஒரு 34 இம்ப்ரெஷன் மட்டும் தான் கிடச்சிருக்கு, ஆடு கிளிக் நடக்கல. இங்கே வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கான ECPM, அதை முன்ன சொன்னல அந்த பிட் ரேட்டுன்றது, அது லாஸ்ட் 7 டேஸில் 64 சென்ஸ் இருக்கா? அது எங்கன்னா இந்த லாஸ்ட் 7 டேஸில் இங்கே மேலே பாருங்கள் 64 கரெக்டாக இருக்கா? அடுத்ததாக இந்தியாவிலேருந்து வந்துடுது ஓவரலாக இன்றைக்கி அந்த 6 சென்ஸ் அதுக்கு நம்ம காமிக்குதா? தென் இதுலேயுமே வந்து லாஸ்ட் 7 டேஸ்க்கு பார்த்தாச்சுன்னா எந்தெந்த கண்ட்ரிலேருந்து வந்திருக்குன்னு தெரியும். தென் இந்தியா, யுனைடெட் கிங்டம், சிங்கப்பூர், ஹோமன். அதாவது ஆக்சுவலி இதெல்லாம் முக்கியமான டயர் 1 கண்ட்ரி நண்பா. அதாவது நமக்கு டிராஃபிக் உள்ளே வர ஸ்டார்ட் ஆகுதுன்றது அர்த்தம். இதுக்கு ஃப்யூச்சரில் இந்த கண்ட்ரியில் தான் நமக்கு அதிகமான ரெவன்யூ வரப்போகுது. ஸோ புரிஞ்சுக்குங்க நான் என்ன சொல்லுன்றது. கண்டிப்பாக நீங்களும் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்குமே நீங்கள் எதிர்பார்க்கறத விட அதிகமான நல்ல ரிசல்ட் எதிர்பார்க்கலாம். தென் நமக்கு வரக்கூடிய ஆடியன்ஸ் மொத்தமே ஓவரால் ஒரு ஆக்சுவலி ஒரு 85% கூட டெஸ்க்டாப்லேருந்து தான் வராங்க. ஏன்னா 0.52 சென்ஸுமே இந்த டெஸ்க்டாப்லேருந்து தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. மொபைல்லேருந்து பார்த்தாச்சுன்னா ரொம்பவே கம்மி தான், ஒரு 30%ன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு 0.12%. இது வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஆட்சன்ஸில் வந்து நமக்கு சைடு எப்படி ஆக்டிவைஸ் பண்ணணுன்றது ஒரு அப்டேட் அவங்க கொடுத்துட்டே இருப்பாங்க, அவ்வளோதான். தென் இதுதான் நண்பா மொத்த ஆட்சன்ஸோட ரிப்போர்ட்டுமே இவ்வளோ தானே வச்சுக்கோங்களேன். ஏன்னா இதை பற்றி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், ஆக்சுவலாக நமக்கு ரெவன்யூ அதிகமாக வந்துச்சுன்னா தாராளமாக பேசலாம்.
பட் ரெவன்யூ கம்மியாக வரதால முடிஞ்ச வரைக்கும் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லியிருக்கேன். இதுதான் பேசிக். ஆட்சன்ஸ்லேருந்து எல்லாராலையும் மணி மேக் பண்ண முடியும். பட் ஆனால் மொதல் 1 இயர் லேர்ன் பண்ணுறதுக்கு டைம் கொடுங்க. அதுக்கடையில் யாராச்சும் உங்ககிட்ட மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கிங்க, அதில் 3 மாதம் ரெவன்யூ வந்துடும், 6 மாதம் ரெவன்யூ வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா அது ஃபுல்லி ஃபேக்கான இன்ஃபர்மேஷன். உங்களுக்கு நீங்கள் என்ன தான் மானிட்டேஷன் ஆன அக்கௌண்ட்டே வாங்கினாலுமே ஒர்க் பண்ண தெரியல அப்படின்னா உங்களுக்கு இது போல தான் ரெவன்யூ வரும். சரிங்களா? ஸோ எக்ஸ்பீரியன்ஸான பர்சனாக நான் இருந்தாலுமே கூட இனிஷியல் இப்படி தான் வரும். ஆக்சுவலா ஸோ அதாவது வெப்சைட்டு உங்களுக்கு நான் கொடுக்க ஆரம்பிச்சிருந்து 1 மந்த் ஆகிடுச்சா, 28 நாளைக்கு நான் வைக்கிறேன் பாருங்கள் ரிப்போர்ட். இப்போது 11,600 பேர் என்னோடய வெப்சைட்டுக்கு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 105 ஆட் கிளிக் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 20,000 இம்ப்ரெஷன் வந்து கிடச்சிருக்கு. பேஜ் சிடிஎஸ் 0.0, அதாவது 1% கம்மியாக தான் வச்சுருக்கேன். இந்த 11,000 பேருக்கு 105 கிளிக்கு ஓவராலாக இந்த மாதம் மொத்தமாக நம்ம சம்பாதிச்சது எவ்வளோ தெரியுமா? $1.89. புரியுதுங்களா என்ன சொல்ல வரேன்னு? ஆக்சுவலி நம்மக்கிட்ட வந்து டிராஃபிக் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குன்றது மட்டும் தான் நான் பார்ப்பேன். தவிர எனக்கு ரெவன்யூ வருதோ வரலையான்றது செகண்ட் ஒன். ஏன்னா இன்ஷியலில் இவ்வளோ கம்மியாக தான் இருக்குன்றது எனக்கு தெரியும். சரிங்களா? இதுவே ஒரு 3 மாதம் 6 மாதம் கிராஸ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கான சிபிசி எப்படி ஏற்றணுன்றது எனக்கு தெரியும். அப்போது ஏன்னா எனக்கு வந்து இப்போதைக்கு டிராஃபிக் இது வேணும்னும் போது நான் இந்தியாவை பேஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அதில் எந்த மாற்றமும் கிடையாது. பட் ஆனால் இதுவே நான் டயர் 1 கண்ட்ரி டார்கெட் பண்ணும்போது இந்தியாவிலேருந்து எனக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு யூசர்ஸ் வராங்கன்னும் போது டயர் 1 கண்ட்ரிலேருந்து ஒரு 50 பேர் வந்து 5 ஆட் கிளிக் நடந்தால எனக்கு எங்கேயோ போய்டும். அன்றைக்கி ரேஞ்சுக்கு 50 பேருக்கு 5 ஆட் கிளிக் பண்ணும்போது பேஜ் சிடிஆர் வந்து 50ல் போய் நின்றும். புரியுதுங்களா? ஆனால் எனக்கு வெப்சைட்லேருந்து ஆர்கானிக்கே இந்தியாவிலேருந்து ஒரு 1000 பேர் வராங்கன்னும் போது ஆட் கிளிக்கே நடக்கணும் போது டயர் 1 கண்ட்ரிலேருந்து யூசர்ஸ் வந்து ஆட் கிளிக் நடக்குது 1-2 போது அப்போ எனக்கு பேஜ் சிடிஆர்ன்றது 10க்குள்ளே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ இது எல்லாமே ஒரு லூப் மாதிரி தான் நம்ம ரியாக்ட் ஆகும். புரிஞ்சு ஒர்க் பண்ணால் அது எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே ரெவன்யூ கிடைக்கும். சரியா? தென் இப்போது நம்ம என்ன பண்ணலாம், 1 மோர் வந்து பேஜ் வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுற டவுட்டாக இருக்கும். அது டவுட்டாக இருந்தால் அதில் எந்த மாற்றமும் இல்லை. சரிங்களா? தென் இப்போது டைம் கரெக்டாக 10:52 ஆகுதா? இப்போ நம்ம என்ன பண்ணால் பேஜ் ரீஃப்ரெஷ் பண்ணலாம். 609 பேஜஸ் 999 இம்ப்ரெஷன் இருந்தது இல்லையா? ஸோ இப்போ பாருங்கள் சேம் அதே தான் இருக்குது. ஏன்னா இன்னும் டைம் ஆகலை. ஏன்னா கரெக்டாக வந்து கூகுள் ஆட்சன்ஸ் பொறுத்த வரைக்கும் 45 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து அப்டேட் ஆகும். அப்படி இல்லைன்னா 1 ஹவருக்கு ஒன்ஸ் வந்து எக்ஸாக்டாக அப்டேட் ஆகும். சரிங்களா? ஸோ நான் கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினச்சிங்க அப்படின்னா சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. ஏன்னா டைம் நைட்டு 10:52 நான் எடுத்துகிட்ருக்கேன். ஆக்சுவலி நம்மளோட வீடியோ ஷூட் பண்ணுற டைமை வந்து பார்த்திங்க அப்படின்னா நைட்டு 11:50. ஓகேங்களா? தென் இப்போதைக்கு எனக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து ரொம்பவே ரொம்ப மோசமாக இருக்குது. உண்மை இதுதான். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்கு ரெவன்யூ 10 நாளில் டேவுக்கு வர அன்றைக்கி உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்க்கறதோட ஹை குவாலிட்டி ரிப்போர்ட் உங்களுக்கு கண்டிப்பாக நான் தரேன். சரியா? எனிவே தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நண்பா.